வணக்கம். செம்பியன் செல்வியின் வலைவழியை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைவரும் வாழ்க வளமுடன். நான் அண்மையில கொஞ்சம் புத்தகங்கள் வாசித்து கொண்டிருந்தேன். நான் தமிழின் தொன்மையையும் அந்த தமிழ்ல இருந்து இவ்வளவு வேர் சொல்லுகள் மற்ற மொழிகளுக்கு போயிருக்கிறது என்றது சம்பந்தமான மிகவும் ஒரு சுவையான புத்தகம் என்றுதான் நான் சொல்லுவேன். ஏனென்று சொன்னால் அந்த தகவல்களை வாசிக்கும்போது எனக்கு ஆச்சரியமாகவும் இருந்தது, ஒரு பக்கம் மகிழ்வாகவும் இருந்தது. தமிழிலிருந்து இவ்வளவு சொல்லுகள் மற்ற மொழிகளுக்கு போயிருக்குது என்பது சம்பந்தமாக எனக்கு பல தகவல்கள் உண்மையிலே ஆச்சரியமா இருந்தது. அப்ப அந்த தகவல்களையும் அது புத்தகம் ஒரு கடல் மாதிரி. ஆனா அதுல வாசிச்ச சில தகவல்கள உங்களோட பகிர்ந்து கொள்ள வேணுமென்றது என்ற விருப்பமா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த புத்தகங்கள எங்களோட தமிழாக்கள் வேண்டி வாசிக்க வேணும். என்னன்னு சொன்னால், அதுல அந்த நிறைய வரலாறு நான் தமிழற்ற வரலாறு, எங்களோட தொன்மை, தமிழின் தொன்மை, அது தொடர்பான பல தகவல்கள், மிகவும் தரமான தகவல்களை நான் வாசிக்கக்கூடியதா இருந்தது. அந்த புத்தகத்தின் நூலாசிரியரின் பெயர் வந்து மாசோ விக்டர். அவர் ஒரு தமிழ் ஆய்வு அறிஞர். அவர் இந்த புத்தகத்த வந்து பல நாடுகளுக்கு சென்று ஆய்வு செய்து, அதன் அடிப்படையில தான் எழுதியிருக்கிறார். நிறைய புத்தகம் அது. அதால நீங்கள் எல்லாரும் அந்த புத்தகங்கள வாசிக்கைக்கு, எங்களுக்கு அந்த தமிழ்ல பற்றின வரலாற்று தகவல்கள நாங்கள் நிறைய அறிந்து கொள்ள வேணும் என்று நானும் அறிந்து கொண்டேன். அதை எல்லாருமே அறிந்து கொள்ள வேணும் என்ற ஒரு விருப்பத்தின் அடிப்படையில தான் இந்த காணொளிய நான் தயாரிக்கணும் என்று சொல்லி நினைச்சேன் நான். இப்ப நான் அந்த புத்தக நூலாசிரியருக்கு இதில விளம்பரம் என்று சொல்லி அப்படி இல்லை. ஏனென்றா நான் அவர ஒரு நாளும் சந்திக்கவும் இல்லை. எனக்கு அவர பற்றி பெருசா முதல்ல தெரியாது எனக்கு. நான் அந்த புத்தகத்த வாசிச்ச பிறகு தான் அவர பற்றி அறிஞ்சு கொண்டேன். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சது அவர் இவ்வளவு ஆய்வுகளின் அடிப்படையில இந்த நூல்கள எழுதுறார் என்று சொல்லி அறிஞ்சு கொண்டேன் நான். அப்ப அதில வந்து நிறைய வேர்ச்சொல்லுகள். இப்ப தமிழ்ல தான் அந்த வேர்ச்சொல் எல்லாம் இருக்கு. அந்த வேர்ச்சொல்லுகள் வந்து எப்படி வேற மொழிகளுக்கு அது மாறி போயிருக்குது என்ற தகவல்கள நான் அதில அறிஞ்சு கொண்டேன். அப்ப அந்த சில வேர்ச்சொல்லுகள உங்களோட பகிர்ந்து கொள்ள வேணும் என்று சொல்றது நோக்கத்தோட தான் இந்த வலையொலிய நான் உண்மையில தொடங்கினேன் நான். நான் நம்புறேன் நீங்கள் எல்லாரும் இந்த கு அந்த புத்தகத்தில உள்ள இந்த தகவல்கள விரும்புவீர்கள்ன்னு சொல்லி நம்புறேன். அதோட உங்களோட ஆதரவும் எனக்கு தேவை. உங்களோட ஆதரவுக்கு ஊடாக இந்த தகவல்களை நான் உங்களுக்கு சின்ன சின்ன குட்டி குட்டி தகவல்கள், வேர்ச்சொல்லுகள தகவல்கள நான் தருவேன். அது அது மட்டும் இல்லாமல் இந்த புத்தகங்களை நீங்கள் கூட எல்லாரும் வாங்கி, வாசிச்சு, அதுல உள்ள தகவல்களை நாங்கள் அறிஞ்சு, எங்களோட அந்த தமிழ் தொடர்பான அந்த தொன்மம் தொடர்பான அறிவினை நாங்க வளர்த்துக் கொள்வோம் என்று சொல்லி நான் உண்மையில விரும்புறேன். அப்ப நான் அதுல உள்ள சில வேர்ச்சொல்லுகள உங்களோட பகிர்ந்து கொள்ளுவேன். அதே வேளையில வந்து இன்னொரு விஷயம் வந்து அறம் சார்ந்த சில கருத்துக்கள். இப்ப தமிழற்ற வாழ்வு என்று சொன்னாலே, அது அறம் சார்ந்த ஒரு வாழ்வு என்று சொல்லி உங்களுக்கு தெரியும். அப்ப அந்த அறம் சார்ந்த வாழ்வில நாங்கள் சாதாரண நாளாந்த நடைமுறையில நாங்கள் எப்படி அந்த அறத்தோட வாழ வேணும் என்று சொல்லி ஒரு சின்ன தகவல்களை, எனக்கு தெரிஞ்ச சின்ன தகவல்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளணும் என்ற நோக்கத்தோட தான் இந்த வலைவலிய இப்ப உருவாக்கி இருக்கிறேன். நீங்கள் இத பார்த்து உங்களோட கருத்துக்கள எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கோ. அப்ப எனக்கும் அது ஒரு உற்சாகத்த தரும் அந்த வலையொலிய கொஞ்சம் கொண்டு நடத்துறதுக்கு. இன்னொரு வி விடயம் வந்து நான் பொதுவா இந்த வலையொலியில வந்து தமிழ் சொற்கள பாவிக்கிறதுக்கு தான் நான் விரும்புறேன். ஆனா சில வேளை எனக்கு தெரியாம சமஸ்கிருத சொல்லுகள் அதுல வந்திருந்தால், வேற வேற சொல்லுகள் வந்திருந்தால், அது என்ன சொல்லு என்று சொல்லியும், அந்த சொல்லுகளுக்கு என்ன தமிழ் சொல்லு என்று நீங்கள் எனக்கு எழுதினீங்கள் என்று சொன்னால், எனக்கும் பயனுள்ளதா இருக்கும். ஏனென்றால் எனக்கு நிறைய விஷயங்கள உங்களோட இருந்து அறிஞ்சு கொள்ளக்கூடியதா இருக்கு. அதே வேளையில அந்த சொல்லுகள நானும் வலையொலி ஊடாக மற்றாக்களுக்கு சொல்லுவேன். இப்படி இந்த தமிழ் இந்த சொல்லு நாங்கள் நார்மலா எங்கட வழக்காறுல பாவிச்சு கொண்டிருக்கிறோம் வழக்கமாக. ஆனால் அதுக்குரிய சரியான தமிழ் சொல் இதுன்னு சொல்லி நானும் பகிர்ந்து கொள்றதுக்கு எனக்கும் அது உதவியாக இருக்கும். எனவே நீங்கள் என்னோட இந்த வலையொலிய பார்த்து அது சம்பந்தமான கருத்துக்களை தெரிவியுங்கள். எனக்கு உங்களோட ஆதரவையும் தாருங்கள். தருவீங்கள் என்று நம்புறேன். அடுத்த வலையொலியில நான் இப்ப இது முதல் முறை நான் போடுறேன் உங்களோட சும்மா இத பற்றி கதை தான் சொல்லுவதற்காக போட்டேன். அடுத்த வலையொலியில வந்து அந்த வேர்ச்சொல்லுகள் என்னென்ன வேர்ச்சொல்லுகள் தமிழ்ல இருந்து மற்ற மொழிகளுக்கு போனது என்று சொல்லியும்,
மற்ற சும்மா நாளாந்த வாழ்க்கையில ஒரு சின்ன ஒரு அறத்தோடு எப்படி வாழ வேணும் என்ற கருத்துக்களை நான் பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.